நீ புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணி வந்து பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுமா, நீ வந்து கோவமா இருக்க அன்பு மேலே, அதனால தானே புருஷன் பொண்டாட்டினா கோவம்லாம் எல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக நீங்கள் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுவீங்களா? இங்கே பாருமா, பெரியவங்க சொன்னால் நீ ஆசீர்வாதம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து அன்பும் கண்மணியும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு செம காண்டாவது, செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பாட்டிக்கிட்ட நல்லபடி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவகாமி வந்து தனியாக வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ கவலைப்படாத சிவகாமி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பாட்டி. நேராக வந்து வெண்ணிலா கிட்டே போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருமா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லுங்கள் பாட்டி அப்படின்றாங்க வெண்ணிலா. நீ என்ன தான் மனசில் நினச்சிட்ருக்கம்மா, நான் ஏற்கனவே ஊர்லேயே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்காதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்னென்னா உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை அப்படியே அபகரிக்க பார்க்குற, என்ன தான் நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் ஒன்றும் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. உண்மையை சொல்லப்போனால் அன்பு என்ன தான் காதலிக்கிறாரு. அப்போது என்ன காதலிச்சிருக்கும் போது இது கண்மணி தானே ஒதுங்கி போகணும். யார் ஒதுங்கி போகணும்? கண்மணி அன்பு தாலி கட்டின பொண்டாட்டி. நீ ஒதுங்கி போகணுமா இல்லை அவள் ஒதுங்கி போகணுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக் தான் பாட்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்பு என்ன தானே நேசிக்கிறாரு. அப்போது நான் தானே அவர் கூட இருக்கணும். இங்கே பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக தாலி கட்டின உறவு என்றைக்குமே மாறாது. இப்போ நான் அன்புக்கிட்ட கேட்டாலும் அன்பு கண்மணி தான் விரும்புகிறேன்னு சொல்லுவான். விரும்பி தான் ஆகணும். புரியுதா? கண்மணியும் அன்பும் சேர்ந்து வாழணும்னு, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நீ நினைக்கணும். அதை விட்டுட்டு வந்து உன்னோட உயிர் தோழிக்கே இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணிலா செம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எந்த துரோகமும் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு ஒரு காலத்தில் என்னை விரும்பினார். அதுக்கப்புறம் இப்போவும் விரும்பிட்டு இருக்காரு. நான் அப்போ அவரை விட்டுட்டேன். ஆனால் இப்போ விடமாட்டேன். எப்படி விடமாட்டேன்? அடுத்தவ புருஷன் நினச்சி கூட நீ விடமாட்டியா? இங்கே பார், அடுத்தவ புருஷனை விரும்புகிற ஒவ்வொரு பொண்ணும் கேவலமானவ தான். அதே மாதிரி நீ பண்ணுற வேலையும் ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் உனக்கு சொல்கிறேன், அன்புவையும் கண்மணியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாலும் சரி, அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன பாட்டி, ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு எனக்கு வேணும். நானும் அன்பு தான் சேரணும். ஏன்னா அன்பு மனசில் நான் தான் இருக்கேன். அடைச்சி பாய மூடு அப்படி சொல்லிட்டு பலாரணும் விடுறாங்க. அதை கேட்டு வந்து வெண்ணிலா அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் முன்னாடியே அன்புவை நீ வந்து சேரணும்னு சொல்வேன். அன்பு கூட உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பேரங்கிட்ட ஏதாவது திரும்பி பார்த்த அவ்வளோதான், ஒரு பல்லு இருக்காது உனக்கு அப்படின்வாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, நான் ஊருக்காரிடி, சும்மா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி நடந்தால் அடுத்த நிமிஷம் அந்த நிமிஷமே அந்த பொண்ணுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் இது சிட்டியாச்சே, அதனால தான் நாங்கள் இங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியல. இங்கே பார், என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷம் நான் சும்மா இருக்க மாட்டேன். புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணா அப்படியே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, இந்த வீட்டில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே பார் சிவகாமி இப்போ படுத்த படுக்கையாக இருக்கான்றதால ஒரு விஷயத்துக்கு ஆடுறியா? கண்டிப்பாக என் பேத்தி திரும்பி வருவா, அதுக்கப்புறம் தானே இருக்குது, உனக்கு வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணா வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இங்கே பார், இதுக்கப்புறமா தேவையில்லாமல் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, போடி இங்கிறது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணா அப்படியே செம்ம டென்ஷனாக போகிறாங்க. விடமாட்டேன், இந்த பாட்டியை முதல்ல இங்கேருந்து அனுப்பிச்சாகணும். அதுக்கு ஏதாவது பிளான் போட்டு முதல்ல இவங்களை அனுப்பணும். இவங்க சும்மா விடமாட்டாங்க போட்டுருக்கு. கண்மணி அன்பு ஒன்று சேர்த்துருவேன்றாங்களே, விடமாட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆகிறேன். பாட்டி இவளை சும்மாவே விடக்கூடாது, இவ ரொம்ப மோசமானவளாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்.